ராஜகுரு கிட்ட அவமானப்பட்ட தென்னாலி எப்படி அரண்மனையில 8ல ஒரு அமைச்சரா ஆனாரு? உங்ககிட்ட இக்காணொலியை தொடர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா. ராஜகுரு தென்னாலி கிட்ட நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி அவமதிச்சு வெளில போ சொல்லிட்டாரு. வெளியில வந்த தென்னாலியோ மனசு வருத்தப்பட்டு வீட்டுக்கு போறாரு. போற போதே ரொம்ப என்ன நம்மளை இப்படி யூஸ் பண்ணிட்டு நம்மளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா இவரை பழி வாங்காம விடக்கூடாது. நம்ம குழந்தை மனைவி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டோம். எப்படி இந்த அரண்மனைக்குள்ள நம்ம போறது? காளி தெய்வம் தான் நமக்கு உதவி செய்யணும். அம்மா காளி தெய்வமே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் மனசு கஷ்டத்தோட படுத்திருக்காரு. தூங்கி எந்திரிச்சதும் ஒரு உற்சாகம், எப்படியோ இன்னைக்கு காளி எப்படியாவது உதவி செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட எந்திரிச்சு குளிச்சுட்டு விபூதியை பூசிக்கிட்டு வெளியில வந்தாரு. வெளியில வரும்போது நிறைய பேரு அரண்மனை நோக்கி போறத பார்த்தாரு. அதுல சில அமைச்சர்கள் அரண்மனைக்கு உள்ள போறது பார்த்தாரு. அவங்க கூட இவரும் ஒருத்தவரா சேர்ந்து உள்ள போயிட்டாரு. உள்ள போனதும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விவாதத்தையா சொன்னாங்க. அதுல ஒருத்தவர் இருந்துருச்சு, எல்லாம் மாயை, நம்ம சாப்பிடுவதும் நம்ம செய்யற செயலும் எல்லாம் மாயை அப்படின்னு சொல்றாரு. அதை யாருமே பொய்ன்னு சொல்லல. ராஜகுருவோ தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. மன்னருக்கோ எவ்வளவு அழகான மன்னர், அவரு கூட எதுவும் சொல்லலையேன்னு சொல்லி தென்னாலி பாக்குறாரு. தென்னாலி பார்வையிலே தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளவு பெரிய அரசர், எவ்வளவு மரியாதையா இருக்கிறாருன்னு சொல்லி. கண்டிப்பா இந்த அரண்மனையில நம்ம வேலை செய்யணும், கிருஷ்ணதேவராயர் கீழே நம்ம வேலை செய்யணும்னு நினைச்சு தென்னாலி யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது டக்குன்னு தென்னாலி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதும் அரசர் கேட்கிறாரு, உங்களை இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லையே, நீங்க யாருன்னு சொல்லிட்டு. நானும் ஒரு அமைச்சர் தான், உங்களை பார்க்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர்னா நான் இன்னும் வேலை போட்டு கொடுக்கலையே, நீங்க போட்டு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு தென்னாலி சொன்னாரு. அதை கேட்டோன்னே அரசருக்கு ஒரு நம்பிக்கை தென்னாலி மேல. எப்பரா இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னுடைய விவாதத்தை சொல்லு அப்படின்னு. அரசரே ஒரு வேண்டுகோள் அப்படின்னாரு. என்னப்பா சேர்ந்த உடனே வேண்டுகோள் வைக்கிற அப்படின்னு. இல்ல அரசே, இந்த வேண்டுகோளை நீங்க செய்யுங்க, இந்த மாயைக்கான பதில் உங்களுக்கே கிடைக்கும்னு சொன்னார். சரி சொல்லுப்பா அப்படின்னு கேட்கையில, தடபுடலா விருந்து ரெடி பண்ணுங்க, மற்ற எல்லாரும் சாப்பிடட்டும், மாயைன்னு சொன்னவர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி யூகித்துக்கட்டும். அவர் தான் சொன்னாரு எல்லாம் மாயைன்னு சொல்லி, கண்டிப்பா அவர் வயிறும் ஃபுல்லாயிடும்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ராஜகுருக்கோ அவமானம். தென்னாலி எப்பரா இப்படி பேசிட்டான், இவன் உள்ள வந்தா நம்ம வேலை போயிருந்தானே நினைத்தோம், இப்போ உள்ளேயும் வந்துட்டான், அரசர் மனசுலயும் நிறைஞ்சிட்டான் அப்படிங்கிறாரு. அரசரோ வாய்விட்டு சிரிக்கிறாரு. அரசர், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, எல்லாம் மாயை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தென்னாலிராமனையும் வேலையில சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்ததும் தென்னாலிராமன் காளிக்கு ஒரு கும்பிடு, தெய்வமே நீதான் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு. போற நேரத்துல ராஜகுரு ஒரு குளத்துல குளிக்க போறத பாக்குறாரு. தென்னாலியும் அப்படியே குளிச்சுட்டு போலான்னு அந்த குளத்துக்கு போறாரு. அந்த 2 பேர் மட்டும்தான் குளத்துக்குள்ள இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தென்னாலி சீக்கிரமா குளிச்சுட்டு கரையேறி இருக்காரு. ராஜகுருவோ தன்னுடைய உடைகள் எல்லாத்தையும் கரை மேல வச்சிருக்காரு. ஏற்கனவே தென்னாலி பழி வாங்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருந்தாரு. இப்ப ராஜகுருவோட ஆடைகள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாரு. இது தெரியாத ராஜகுரு குதூகலமா இன்னைக்கு ரொம்ப நேரமா குளிச்சுட்டு இருக்காரு. குளிச்சுட்டு மேலே ஏறி பார்த்தா ட்ரெஸ் ஒன்னையும் காணாம். கொஞ்சம் கொஞ்சமா விடியவும் ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போன்னு பார்த்து தூரத்துலேருந்து தென்னாலி வரதை பார்த்த உடனே ஓடி போய் குளத்துக்குள்ள இறங்கிட்டாரு. தென்னாலி, நீ தான் பழி வாங்கறதுக்கு இப்படி செய்யறேன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்னோட ஆடைகளை கொடுத்துருன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு தான் நான் யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி என் பேர் சொன்னீங்கன்னு சொல்றாரு. என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தப்பு தான், என் ட்ரெஸ்ஸை கொடுத்துருன்னு. அப்போ நான் ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், நான் சொல்றதை நீங்க செய்வீங்களான்னு கேட்கறாரு. ஓ கண்டிப்பா சொல்றேன், என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துரு, நான் அதை நினைச்சு சீக்கிரம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் சரி சொல்லி என்ன நீ சொல்லணும்னு சொன்னா அதை நான் செய்யணும்னு செய்ய சொல்லு அப்படிங்கும்போது, என்னைய இங்கே இருந்து அரண்மனை வரைக்கும் இங்கே தோல் மேலே சுமந்துக்கிட்டு போகணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜகுருக்கோ வேறு வழி இல்லைல்ல, சுமந்துக்கிட்டு போகிறாரு. இதை பார்த்த அரசர் கோபம் வர்றாரு. என்ன நம்மளோட ராஜகுருவை இப்போ வந்து தென்னாலி இப்படி பழி வாங்குறானே, இப்படி வேலை வாங்குறானே அப்படின்னு காவலாளியை கூப்பிட்றத பார்த்த தென்னாலி டக்குன்னு ஒரு குறிப்பால் உணர்ந்த தென்னாலி டக்குன்னு ராஜகுருவே எங்களை கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்லி ராஜகுரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நான் உங்களை சுமந்து போகிறேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னு ராஜகுருவை தூக்குறாரு. இது எதுவுமே அறியாத ராஜகுரு, சரி வேன் எப்படியோ அவன் செஞ்சு தப்பை உணர்ந்துட்டான்னு சொல்லி தென்னாலியோட தோல் மேலே ஏறிக்கிட்டாரு. கொஞ்சம் தூரம் போனோடனே காவலாளிகள்லாம் வராங்க. வந்தோடனே ராஜகுருவை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ராஜகுரு சொல்றாங்க, நான் தான் ஒரு அரண்மனையோட ராஜகுரு, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அரசர் சொன்னார் மேலே இருக்கிற ஒரு அடி கீழே இருக்கிற மரியாதையை அழைச்சிட்டு சொல்லி, கீழே இருக்கிறது இவரு மேலே இருக்கிறது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுருவை வெளுத்து வாங்கிட்டாங்க. தென்னாலியை மரியாதையோட உள்ள அழைச்சிட்டு போறாங்க. உள்ள அழைச்சோடனே அரசருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னையா இவர் அழைச்சிட்டு இருந்துக்கீங்க, ராஜகுரு எங்கன்னு கேட்கிறாரு. இவர் தலைமையில அவர் தான் உட்காந்துருந்தாரு, அதனால அவர் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இவர் அழைச்சிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு, நான் பார்க்கையில அவர் தலையில இவர் இருந்தாரு அப்படின்னு கேட்கல. தென்னாலி
அதோட விளக்கத்தை சொல்கிறான். நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் காவலாளியை கூட்டது தெரிஞ்சிச்சு, அதனால நான் ராஜகுருகிட்ட மன்னிப்பு கேட்டு ராஜகுருவை நான் மேலே தூக்கிட்டேன். நீ என்ன இவ்வளோ விஷமக்காரராக இருக்கிற, கண்டிப்பாக உனக்கு தண்டனை கொடுக்கணும், உன்னை கூட வச்சிருக்க கூடாது, உனக்கு மரண தண்டனை அப்படின்னு அரசர் சொல்லிட்டாரு. மரண தண்டனைக்கு தென்னாலியை அழைச்சிட்டு போகிறாங்க காவலாளி 2 பேர். கையில் இருக்கிறதோ 20 பொற்காசுகள் மட்டுமே. தென்னாலிக்கு உயிர் பயம் வந்துருச்சு. ஐயோ தேவையில்லாமல் பழி வாங்க போய் நம்மளை இப்போ பழி கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி மனம் வருந்துறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஓகே, பாய்.